ஹவுசிங் சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வீட்டு வேலைகளை செய்வதில் பலருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது அவங்க இந்த வீட்டு வேலையை பார்த்தாவே செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஒவ்வொரு வேலையை செய்கிறது மிகப்பெரிய மலை போல் இருக்கும். இது ஒரு உடல் சார்ந்த உளவியல் சார்ந்த பழக்க முறையினுடைய செயல்தன்மை. இதை மாற்றுவதற்கு ஹோம் மேனேஜ்மெண்ட் என்கின்ற சிறப்பு துறையை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது. இதன் மூலமாக இந்த வீட்டில் உள்ள பொருள்களையோ சரியான இடத்தில் எடுத்து வைக்க முடியாது, வீட்டில் உள்ள அன்றாட வேலைகளை அவங்க செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்தாவே அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிரும், பல நேரங்களில் கவலை வந்துடும். இதனுடைய விளைவு அவங்க எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாமல் அவங்களுக்குள்ளேயே கஷ்டப்படுவாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் அந்த நேரம் அதிகமாகி ரொம்ப டிலே ஆகிறதுனால அவங்க மற்ற வேலையை செய்ய முடியாமல் இருக்கும். இதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஹவுசிங் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பதை உருவாக்கியுள்ளது. இது டிலேய்டு கிளீனிங் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த மாதிரி பொருள்களை பார்த்தாலே அவங்க ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க. இது விசுவல் ஓவர்லோட் கிளட்டர் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ இப்படி அந்த வீட்டு வேலைகளை செய்ய முடியாததற்கான காரணமும் செய்வதை தள்ளி போடுவதற்கான பல்வேறு காரணங்களும் அவர்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிடும். இதனால் ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகிரும். அவங்க இயல்பாக வேலை செய்ய முடியாது. குடும்பத்தில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்கள் முன்னாடி இவங்க இவங்களுக்குள்ளேயே அவமானப்பட்டிருப்பாங்க. இதை மாற்றுவதற்கு தான் நாங்கள் ஹவுசிங் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பதை உருவாக்கியுள்ளோம். உதாரணமாக சொல்லணும்னா, ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்க, அவங்களுக்கு வயசு 81. அவங்க வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லா மகள் மருமகன் எல்லாத்தையுமே வேதனைப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்த முன்னாடி இப்போ எங்ககிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் அனலைஸ் பண்ண பின்னாடி தான் ஒன்று தெரிஞ்சது. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வீட்டு வேலை செய்கிறதே கிடையாது. அவங்க அம்மா செஞ்சு வச்சிருச்சு, இவங்களுக்கு ஹஸ்பண்ட் செஞ்சு வச்சுட்டார். இப்போ இவங்க வேலையே செய்யாமல், அந்த வேலை செய்யாததுக்கு என்ன காரணம்னா தனக்கு நோயாளியாகவும் தன்னால் முடியலைங்கிறதுக்காகவும், அதே மாதிரி யாருமே என்னை கவனிக்கிற மாதிரி பிரபாண்டகப்படுத்திட்டு தன்னை எல்லாமே காலில் விழுகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதனால தான் நாங்கள் ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் வீட்டில் ஹவுசிங் சோர்ஸ்னு சொல்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு பொதுவாகவே இந்த ஹவுசிங் சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய விஷயத்தை பழக்கலைன்னா அவங்க பின்னாடி அவங்களுக்கு சுமையாக இருப்பாங்க, மற்றவங்க யாரும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களால குளிக்க கூட முடியாது. நான் சொல்கிறது நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்தால் கூட அவங்களுடைய அந்த செயல்படுத்தன்மை குறைஞ்சதுனால அவங்க சுய வேலை கூட செய்ய மாட்டாங்க, பெரிய பாரமாக இருப்பாங்க. அதனால தான் அந்த ஹவுசிங் சோர்ஸுங்கிற அந்த வீட்டு வேலைகளை செய்கிறது பெண்களுக்கு கொடுத்துறோம். பல பேர் கேட்பாங்க, இது ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆண்களுடைய வேலை இயற்கை படைக்கப்பட்டது என்னென்னா பாதுகாப்பு ப்ளஸ் பணத்துக்கான உழைப்பு. பெண்களுக்கு குடும்பத்தை பாதுகாத்தல், குடும்பத்தை வளர்த்தல், குடும்பத்தை முன்னேற்றுதல், இதுதான் இயற்கை கொடுத்த ஒரு விஷயம். இது புரிஞ்சுக்காம நிறைய பேர் நான் மட்டும் வேலை செய்யணுமாங்கிறாங்க. நீ வேலையே செய்ய வேணாம்னு சொல்லி வேலை செய்யறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் வந்துருச்சு, சாப்பாடு ஆக்கிறதுக்கு நிறைய கம்பெனி வந்துருச்சு. இப்போ இதை அடுத்து என்ன ஆயிரும்னா இவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் ஹவுசிங் சோர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லுவோம். இவங்களோட அடுத்த கேரக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க பொதுவாக இந்த மாதிரி வீட்டு வேலை செய்ய பழக்காதவங்க காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை விரும்புவாங்க. ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய ஆடைகளை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு செயல். இது எப்போ தெரியுதுன்னா, ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி தான் அவங்க புரிய ஆரம்பிக்கும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கேஸ் 70 வருஷம் ஆச்சு மக்களுக்கு புரியிருக்கு. இப்போ 70 வருஷம் டார்ச்சர் பண்ணியிருக்குது. 70 வருஷம் இவங்க அனுபவப்பட்டிருக்காங்க. இதில் இவங்களை பார்த்த அத்தனை பேருமே நோயாளியாக மாறிட்டாங்க. இவங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரு ஒட்டுண்ணி நச்சுத்தன்மை நடத்தின்னு சொல்லணும். இது காரணம் என்னென்னா வேலை செய்யாமல் இருக்குது. அப்புறம் எல்லாமே இவங்களை பார்த்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். இவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் தப்பாயிடும். இதெல்லாம் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இதுக்குள்ள பெரிய விஷயம் என்னென்னா, இவங்களை பார்க்குறவங்க மகனும் மருமகளும் அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நோயாளியாக மாறிட்டுருக்காங்க. 2 வகையான கேரக்டர் இருக்கும். ஒன்று அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியிலேயே போக பிடிக்காது ஒரு வகை. ஆனால் ட்ரெஸ்ஸு சூப்பராக போட்டுக்குவாங்க, மேட்சாக போட்டுக்குவாங்க, ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை விரும்புவாங்க.
இன்னொரு கேரக்டர் பார்த்தோம்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்காது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கேயும் போய் இருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 10 நிமிஷம் காமன் ஐயோ நான் சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு உடனே அங்கேருந்து வந்துடுவாங்க. இந்த மாதிரி 2 வகையான கேரக்டர் இருக்கும். அது ரெண்டையுமே முறைப்படுத்தணும். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் சிறு வயசாக இருக்கிறப்பவே அந்த ஹோம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள ஃபிட் பண்ணி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. பெரும்பாலும் இந்த வீட்டு வேலையை செய்ய மறுப்பவர்கள், வெறுப்பவர்களுக்கு இயல்பாகவே என்ன தன்மை இருக்கும்னா, ஹோட்டலுக்கு போனால் அதிகமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க, விதவிதமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்க ஒரு சின்ன வேலையும் கூட செய்ய மாட்டாங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணும்னா எனக்கு பசி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து வீட்டில் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் சமைச்சு கொடுத்தா எனக்கு பசிக்குதுன்றவாங்க. அதே மாதிரி அவங்க அதிக நேரம் காலையில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. பகல் நேரங்களில் என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு டிவி பார்க்குறதா இருக்கலாம், அல்லது மொபைல் பார்க்குறதா இருக்கலாம், இதுக்குள்ளே போயிட்டுருப்பாங்க. பல நேரங்களில் இதில் பெற்றோர்கள் அப்பாவோ அம்மாவோ சரி இது பின்னாடி சரியாக போயின்னு சொல்லி அந்த குழந்தைய வசதியாக வளர்த்திடுவாங்க, ஆடம்பரமாக வளர்த்திடுவாங்க, வேலை செய்யாமல் வளர்த்திடுவாங்க. ஆனால் திருமணத்துக்கு பின் இந்த குழந்தைகளால் அங்கே போய் சமாளிக்க முடியாதப்போ தான் அது பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குது. அப்போ ஒரு பெண் வேலை செய்கிறதுக்கு மட்டுமே பிறந்தாளா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறத விட, ஒரு பெண் பராமரிக்கும் தன்மை, குழந்தைகளை பராமரிக்கும் தன்மை பெண்ணால் தான் செய்ய முடியும். பெண்கள் அப்படிங்கிறது ஒரு வேலைக்கார ஜீவன் என்பதை தாண்டி பராமரிப்பும் பண்பும் அன்பும் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் அவங்க தான் உதாரணம், முன்னோடி என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்களால வீட்டு வேலை செய்ய முடியல, வீட்டு பராமரிப்பு செய்ய முடியல அப்படின்னா குழந்தைகளை கவனிக்க முடியாது. இன்றைக்கி பல பெற்றோர்கள் தன்னுடைய மகளோ அல்லது மகனுடைய குழந்தையோ இவங்க வளர்த்திக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த குழந்தைக்கு அன்றாட தேவைகள் கூட செய்ய விரும்புறது கிடையாது. குழந்தைகளை வளர்ப்பதற்கு இன்னொருத்தர் மூலம் வளர்க்கப்படுறாங்களே தவிர தான் வளர்ப்பதில்லை. ஆனால் தன்னை கொஞ்சுவதற்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தை தான் சொல்கிற மாதிரி நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி இவர்களை உணர்ச்சிகளை அந்த குழந்தைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து அந்த குழந்தையை பராமரிக்கும் தன்மை குறைவாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பல்வேறு தவறான உறவு முறைகள் நடந்துகிட்ருக்குது. அதனால் ஒரு பெண்ணுக்கு சரியான வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுப்பது என்பது அவசியம். அதைவிட அந்த பெண் அப்படி செய்யும் பொழுது தான் அவங்களுடைய காக்னிட்டிவ் எபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த நுண் இயக்கம் நடக்கும். அவங்களுடைய முழு இன்டெலிஜென்ஸின்னு சொல்லக்கூடிய நுண்ணறிவு வேலை செய்வதற்கு இந்த வீட்டு பராமரிப்பு அவசியம். இது வராததுக்கு இன்னொரு வகையில் 2 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். டைஃப்ரேசியான்னு சொல்கிறோம். இது ஒன்று கார்ப்பரேட் டைஃப்ரேசியான்னா அவங்க நிறுவனங்களில் வேலை செய்ய முடியாது, வேலையை ஒழுங்குபடுத்த முடியாது. அதேமாதிரி ஹவுசிங் டிஸ்பிரேசியானா வீட்டு வேலைகளை ஆர்கனைஸ் பண்ணி செய்ய முடியாது, அடிக்கடி டென்ஷன் ஆகிவாங்க. இவங்க ஒரு வேலை செய்யணும்னா எல்லாமே குடும்பத்தினரே இவங்களுக்கு பின்னாடி உதவும்னு நினைப்பாங்க. இவங்க முன்னாடி யாராவது தூங்கிட்டு இருந்தாலோ அல்லது வேறு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பிடிக்காது. அவங்க இவங்களுக்கு வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. இது ஆரம்ப காலத்தில் சந்தோஷமாக இருக்கும், பின்னாடியில் இவர்களுக்கே அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். இவரை பார்த்து அந்த குடும்பத்தினர் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, உறவுகள் கூட இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடும். இது ஹவுசிங் டிஸ்பரேசியான்னு சொல்லக்கூடியது. கார்ப்பரேட் டிஸ்பரேசியானா இவங்க வேலை செய்கிற இடத்துல இதே மாதிரி தான் இருப்பாங்க. நானே வேலை செய்கிறேன், நானே கஷ்டப்பட வேண்டியதுக்கு யாருமே வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி வேலையை டிலே பண்ணுவாங்க. பல நேரங்களில் இவங்களை சுற்றி உள்ளவங்க இவங்க மேலே வெறுப்பை உருவாக்கி அல்லது வெறுத்து இவர்களை விட்டு விலகிடுவாங்க. ஸோ அப்போ ஒரு சாதாரண ஒரு நடத்தை, அதாவது லீடர்ஷிப் அப்படிங்கிறது முழுமையாக பொறுப்பேற்று செயல்படக்கூடிய தன்மை. அப்போ அந்த தன்மை இல்லாதனால தான் இது போன்ற உளவியல் சிக்கல்கள் ஏற்படுது. அதே மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை செய்யாமல் இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையிலும் கூட அவங்க வீட்டில், அதாவது திருமணம் செய்த அந்த கணவன் வீட்டில் வாழ முடியாமல் வாழ விரும்பாமல் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. காரணம் என்னென்னா இங்கே வந்தால் அவங்க அம்மா வேலை செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம எந்த வேலையை செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு இப்படி வெட்டியாக வாழக்கூடிய குழந்தைகளை பார்த்து பல பெற்றோர்கள் எங்களை இதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்குறாங்க. அதனுடைய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ. நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனும் உழைத்தைத்தான் உலகத்தில் வாழ வேண்டியது இருக்கிறது. அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கடமைன்னு ஒன்று உள்ளது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆகவே வீட்டு பராமரிப்பு, வீட்டு வேலைகளில் ஒருத்தருக்கு செய்ய முடியும்னா அவர்களை யாரும் வருத்தப்படுத்தாதீங்க, திட்டாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. அவர்களுக்கான இந்த ஹவுசிங் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை கொடுக்கறது மூலமாக அவருடைய வாழ்க்கை தரத்தை, அதே மாதிரி அவர்களுடைய திறனை அதிகப்படுத்த முடியும் என்பதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறோம்.